ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் தர்பூசணி வாங்கி சாப்பிடுவீங்க. பழத்தை சாப்பிட்டு தோலை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், அசந்து போயிடுவீங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க என்ன செய்யலான்னு பார்க்கலாம். தர்பூசணி தோலோட பேக் சைடு எடுத்து நல்லா பீல் பண்ணிக்கோங்க. பீல் பண்ணி ஒரு கிரேட்டர் வச்சு அதோடய தோலை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கிரேட் பண்ணதில் பார்த்திங்கன்னா நிறையா வாட்டர் இருக்கும். அதை வந்து ஒரு ஒயிட் கிளாத் வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. சக்கை தனியாகவும் அதில் உள்ள வாட்ரு தனியாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வாட்ரு தேவைப்படும், கீழே ஊற்றிடாதீங்க. ஒரு பேன் வச்சு அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கிரேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை உள்ளே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா வறுத்து அதில் உள்ள தண்ணியெல்லாம் இறுகினதுக்கு அப்புறமா நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மூடி போட்டு வேக விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க கிளறி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தோல் நல்லா வெந்து சுருண்டு வரும்போது நம்ம ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அது இருக்காமல் இருக்க லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 ட்ராப் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மினிமமாக ஆட் பண்ணிக்கோங்க. வாசனைக்காக ஒரு ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. சுகர்லாம் நல்லா கரைஞ்சி இது மாதிரி நல்லா சுருண்டு வதங்கி வரும். பேனில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா அல்வாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இன்னொரு பேன் வச்சு அதிலேயே 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நெய்யில் வதக்கி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து அல்வாவில் கொட்டி எல்லாம் கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான தர்பூசணி அல்வா தயாராகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு கேளுங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, பாய்.